இன்று வழக்கம் போல 4 தமிழ் படங்கள் வெளியாகியுள்ளன. வந்தா மல, சண்டி வீரன், குரங்கு கையில பூமால மற்றும் செல்வந்தன் ஆகிய 4 படங்களில் செல்வந்தன் தெலுங்கு ஹீரோ மகேஷ் பாபு நடிப்பில் வெளியாகியிருக்கிறது. தமிழில் பெரிய நடிகர்களின் படங்கள் எதுவும் வெளியாகாத நிலையில் சண்டி வீரன் படத்திற்கு எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. செல்வந்தன் படத்தின் மூலம் தமிழ் பேச வரும் மகேஷ் பாபு தொடர்ந்து தமிழ் படங்களில் நடிப்பேன் என்று கூறியிருக்கிறார். மேலே சொன்ன 2 படங்களுடன் புதுமுகங்களின் நடிப்பில் உருவாகியிருக்கும் வந்தா மல மற்றும் குரங்கு கையில பூமாலை போன்ற திரைப்படங்களும் போட்டியிடுகின்றன. 4 படங்களின் பலம், பலவீனம் போன்றவற்றை இங்கு பார்க்கலாம். இன்று மொத்தம் 5 படங்கள் வெளியாகுகின்றன. சண்டி வீரன், வந்தா மல, குரங்கு கையில பூமாலை, செல்வந்தன் மற்றும் ஸ்ரீமந்துடு. இதில் ஸ்ரீமந்துடு படத்தின் தமிழ் பதிப்பு தான் செல்வந்தன் என்பதால் செல்வந்தன் படத்தை பற்றி மட்டும் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் இளம் நடிகர் அதர்வா மற்றும் கயல் ஆனந்தி நடிப்பில் வெளிவந்திருக்கும் திரைப்படம் சண்டி வீரன். இயக்குனர் சர்க்குணம் இயக்கியிருக்கும் இந்த படத்தை மற்றொரு இயக்குனரான பாலா தயாரித்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இன்று 300 திரையரங்குகளில் சண்டி வீரன் ஓடிக்கொண்டிருக்கிறது. தஞ்சை மண்ணின் பாரம்பரியம் மாறாமல் எடுக்கப்பட்டிருக்கும் இந்த படத்தில் ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை கையாண்டிருப்பதால் படத்தை சில இடங்களில் தடை செய்திருக்கிறார்கள் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்து வரும் அதர்வாவிற்கு சண்டி வீரன் கண்டிப்பாக வெற்றியை பரிசளிக்கும் என்று கூறுகிறார்கள். பெரிய நடிகர்களின் படங்கள் எதுவும் வெளியாகாதது, கிராமத்து கதை மற்றும் அதர்வா ஆனந்தியின் கெமிஸ்ட்ரி படத்தை நிச்சயம் காப்பாற்றும். எனினும் பொறுத்திருந்து பார்க்கலாம். முதல் முறையாக மகேஷ் பாபு நேரடியாக செல்வந்தன் படத்தின் மூலம் தமிழ் பேசுகிறார். ஸ்ரீமந்துடு படத்தின் தமிழ் மொழி மாற்றம் தான் செல்வந்தன். கதாநாயகியாக ஸ்ருதி ஹாசன் நடித்திருப்பதால் தமிழ்நாட்டில் படம் தப்பித்துவிடும் என்று எதிர்பார்க்கிறார்கள். மகேஷ் பாபுவை தமிழ்நாட்டிற்கு வரவழைத்து செல்வந்தன் படத்தை ப்ரொமோஷன் செய்தும் கூட பயனில்லை. டப்பிங் படம் என்று தியேட்டர் அதிபர்கள் எண்ணிய காரணத்தால் தமிழ்நாட்டில் போதிய அளவு திரையரங்குகள் படத்திற்கு கிடைக்கவில்லை. புதுமுகங்கள் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் வந்தா மல. பிரசாந்த், தமிழ், ஹிட்லர், உதயராஜ் மற்றும் பிரியங்கா நடித்து வெளிவந்திருக்கும் வந்தா மல தமிழ்நாடு முழுவதும் சுமார் 160 திரையரங்குகளில் வெளியாகிறது. படத்திற்கு வரவேற்பு எப்படி என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அறிமுக நடிகர் ஜெகதீஷ் மற்றும் கோலி சோடா சாந்தினி நடித்து வெளிவந்திருக்கும் குரங்கு கையில பூமாலை திரைப்படம் இன்று தமிழ்நாடு முழுவதும் வெளியாகியிருக்கிறதா? தலைப்பு வித்தியாசமாக இருக்கிறது, கதையும் அதே போன்று வித்தியாசமாக இருக்கிறதா இல்லையா அல்லது அரைத்த மாவியை அரைத்திருக்கிறார்களா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்.